ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு ஒரு சிம்பிள் தலிகை தான். ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிஸி டே. காத்தால எழுந்ததுலேருந்தே ஒரே பரபரப்பாக இருக்குது. இன்னைக்கு வந்து அப்பாவுக்கு கத்தீட்ரல் சேஞ்ச் பண்ணுற டே. சிஸ்டர் வருவா. அதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு வந்து குளிக்க வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டு பெட் ஸ்ப்ரெட்லாம் சேஞ்ச் பண்ணி ரூமை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சாக்கா. ஸோ எப்பயுமே பேஷன்ஸ் இருந்தாலே கொஞ்சம் அந்த இடம் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஒன்ஸ் இன் வேல அது ஆல்மோஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டேஸோ டெய்லியோ நம்ம எல்லாத்தையுமே பண்ணி தான் ஆகணும். ஹைஜீனிக்காகவும் இருக்கும், பேஷண்ட்டுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த ரொட்டீன் வேலைகள் ப்ளஸ் வேற சில வேலைகளும் இன்னைக்கு இருந்தது. ஸோ அதெல்லாம் நான் முடிச்சுட்டு இப்போதான் குக்கிங் பண்றதுக்கு வந்திருக்கேன். காத்தால எழுந்து இன்னைக்கு எனக்குன்னு பார்த்து அப்பார்ட்மெண்ட்ல வாட்டர் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருக்கா பண்ணிருக்காளா என்னன்னு தெரியல. இங்க வாட்டர் ஃபில்டரோட அந்த கேண்டில் இருக்கிற அந்த இடத்துல வந்து புடிங்கின்னு இருக்கு. அதையும் உட்காந்து எல்லாம் ஃபிட் பண்ணி ஒரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த வேலைகள்லாம் முடிஞ்சதுல நான் காய்கறிகளை இனிமேதான் எடுத்து வச்சுக்கணும். என்னோட ப்ரிப்பரேஷன் ஒர்க் முடியறதுக்குள்ள நீங்க போய் அந்த அப்பாவுக்கு நான் என்னென்னலாம் இன்னைக்கு பண்ணேன் அப்படின்றத ஒரு சின்னதா பிட் அண்ட் பீசஸ் வீடியோஸ் எடுத்திருக்கேன், உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து பெருமைக்காக கிடையாது. கண்டிப்பா ஒரு பெத்தவான் இருந்ததுன்னா நம்ம பண்ணிதான் ஆகணும். நான் இந்த ஒரு கதையை ஷேர் பண்ணணும்னு எனக்கு இருக்கு. முன்னாடியே நான் இதை சொல்லியிருக்கேனான்னு தெரியல. ஒரு அப்பா வந்து தன் அப்பா செத்து போனதுக்கு அப்புறமா அலுமினிய தட்டை தூக்கி போடுறா வெளியில அப்படின்னு சொன்னாலாம். அந்த அப்பா தான் அப்பாவை எப்படி பார்த்துட்டாருன்றத அவரோட புள்ள பார்த்துட்டே இருந்திருக்கான். சோ அலுமினிய தட்டை தூக்கி போடு, முடிஞ்சு போச்சு இல்ல தாத்தா கதை அப்படின்னாலாம். அதுக்கு அந்த பையன் சொன்னானா, வேண்டாப்பா அந்த அலுமினிய தட்டை ஜாக்கிரதையா எடுத்து வை, அதை நான் உனக்கு யூஸ் பண்ணணும்ல அப்படின்னாலாம். நம்ம என்ன பெத்தவாளுக்கு பண்றோமோ நமக்கு திருப்பி வந்து சேரும். இது கர்ம வினை. கர்மால இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. நான் திருப்பி சொல்றேன். என்னமோ நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இப்படியே நம்ம வாழ்ந்துட போறோம், இப்படியே இருக்க போறோம்னு. அதான் ஒரு வசனம் பார்த்தேன் நானு. நேற்றைய பிணத்தை சுமக்கும் நாளைய பிணங்கள். அதாவது நம்ம எல்லாருமே ஒரு நாள் பிணங்கள் தான். சோ நம்ம இப்படியே வாழ்ந்துட போறது கிடையாது. நமக்கும் நாளைக்கு வாழ்க்கை இப்படியெல்லாம் வரும். அதனால கண்டிப்பாக நம்மளுடைய கடமைகள்ல இருந்து நம்ம தப்பிச்சு ஓடினோம்னா கர்மா திருப்பி கொடுக்கும் பலனை. சோ நான் இப்ப ப்ரிப்பரேஷன் ஒர்க் பண்றதுக்குள்ள நீங்க சின்னதா வீடியோவை பார்த்துட்டு வாங்க. நான் அதுக்குள்ள ப்ரிப்பரேஷன் ஒர்க் பண்ணிடுறேன். வாங்க. உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். அப்பா குளிக்கிறதுக்கோசரம் பாத்ரூமில் உட்கார வச்சுருக்கேன். டாய்லெட் போயிட்டதுக்கு அப்புறமா நான் வந்து குளிப்பாட்டி விடுவேன். அதுக்குள்ளே ரூமெல்லாம் தொடச்சி ரெடி பண்ணி வச்சுட்டா வரத்துக்குள்ளே காஞ்சிடும். குளிச்சுட்டு வந்த கையோட டயப்பர் எங்கள் ஆத்துக்கார் போட்டு விட்டார். பின்னாடி இழுத்து விடுறேன். ஓகே, நல்லா சட்டையை எடுத்து விட்டு. எனக்கு எங்கள் அப்பாவை கம்ப்ளீட்டாக எப்போ பார் குளித்து பளிச்சுன்னு நெத்தி இட்டுன்னு பார்த்தே பழக்கமாக போயிடுத்தா. இப்படி படுத்துன்னு இருக்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ குளிக்கிற அன்றைக்கி நெத்தி இட்டு விட்டுறது இருக்கு நிமிந்தாதான் என்னால் விட முடியும். பாட்டுக்கு உட்காரு, நான் இட்டு விட்றேன். ஓகே, இன்றைக்கி உண்டான தலிகைக்கு எடுத்து வச்சுட்டுருக்கிற காய்கறிகள்லாம் இது தான். ஸோ ஆல்ரெடி ரொம்ப டயர்டு, எக்கச்சக்க வேலை முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து குக்கிங்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நான் கீன்வா வச்சு தான் தலிகை பண்ண போகிறேன். அதுவுமே இன்றைக்குமே 1 part ரைஸ். இந்த 1 part வந்து நம்ம எபிசோட் 6 மாற்றிக்கலாம். இப்போ வந்து ஒரு கப் மெஷர்மெண்ட்டால் 1 கப் கீன்வா போட்டிருக்கேன். 1/4 கப்பு கூட ஃபுல்லுமே போடல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கம்மியாக தான் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இதை ரெண்டுத்தையுமே நல்லா அலம்பிட்டு மற்ற வேலைகள்லாம் ப்ரிப்ரேஷன் ஒர்க் பண்ணுற வரைக்கும் இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு இதை அலம்பிட்டு, நான் ஜென்ரலாக கீன்வா வந்து ஊற வைக்காமையே தான் பண்ணுவேன். அது ஒன்றும் அப்படியெல்லாம் நமக்கு குக் ஆகாத ஒரு இது இல்லை, இன்க்ரீடியண்ட் இல்லை. ஸோ இப்போ பாசிப்பருப்பெல்லாம் போட்டிருக்கேன். இதை நல்லா அலம்பிட்டு கொஞ்சம் நேரம் இதை ஊறட்டும். அதுக்கப்புறம் அலம்பி எடுத்து அப்புறம் மெஷர்மெண்ட் தண்ணியெல்லாம் சொல்கிறேன் நான். ஸோ ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெல்லாம் ஆகிடுத்து. பார்த்தேன்னாக்கா காலிஃப்ளவர் தான் மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய காலிஃப்ளவரை ஹாட் வாட்டரில் உப்பு மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சு அதை க்ளீன் பண்ணி எடுத்துன்ட்டேன். அதுக்கப்புறம் பட்டாணி இருந்தால் போட்டுக்கலாம். நான் வந்து பீன்ஸும் கேரட்டும் எடுத்துட்டுருக்கேன்.
அதுக்கப்புறமா இந்த மெஷரிங் கப்பால் 1 கப்பு கீன்வா எடுத்துட்டேன் இல்லையா, அதனால் 4.5 கப்பு தண்ணி எடுத்துட்டுருக்கேன். 1/4 கப்பு பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா களைஞ்சி ஊற வச்சு அதை நல்லா எடுத்துட்டாச்சு. தண்ணியோட ரெடியாக இருக்குது. இப்போ பொடி வகைகள்னு பார்த்தாக்கா 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் காரப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் ஜீராத்தூள். இதுக்கப்புறமா நான் புளிஜலம் கொஞ்சமாக எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு புளிஜலம் போடணுன்ற அவசியம் இல்லை. எலுமிச்சம்பழம், நல்லா ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் ஒரு பழத்தோட ஜூஸ் எடுத்துனா நல்லாயிருக்கும். அப்பாவுக்கு இன்றைக்கி குளிப்பாட்டி விட்டு எல்லாம் பண்ணியிருக்கிறதுனால எலுமிச்சம்பழம் கொடுக்கறதுக்கு இல்லை, அதனால் நான் புளிஜலம் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் குக் பண்ணச்ச அதில் எலுமிச்சம்பழம் போட்டுக்கோங்க. நான் புளிஜலம் எடுத்துட்டுருக்கேன். இப்போ குக்கர் நீட்டாக ரெடியாக இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் சுடட்டும். இதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருக ஆரம்பிச்சுடுத்து. நம்ம இது பொரிக்கிறதுக்கு வெறும் ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா பொரியட்டும். ஸோ ஜீரகம் பார்த்தேன்னா பொரிய ஆரம்பிச்சுடுத்து. கறி லீவ்ஸ் வாசனைக்கு போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கிறவா வெங்காயம் தாராளமாக போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயம் போட போகிறதில்ல. ஸோ நான் காலிஃப்ளவரை ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரட்டி கொஞ்சமாக நம்ம இந்த கீன்வா காய் எல்லாத்துக்குமே சேர்த்து இப்போ உப்பு ஆட் பண்ணலாம். ஸோ தட் இது கொஞ்சமாக ஒரு உப்பு காய்க்குள்ளே இறங்குற அளவுக்கு வதங்கினா போகிறோம். 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ காமிக்கிறச்ச தக்காளி மறந்துட்டேன். தக்காளியுமே ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களது புளிக்கிற தக்காளி நாட்டு தக்காளினா புளிப்பு பின்னாடி புளி ஜலமோ இல்லைனா எலுமிச்சம்பழமோ ஆட் பண்ணச்ச பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு புளிப்பே ஆகாது, அவெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்கப்பா. எனக்கெல்லாம் கொஞ்சம் எப்போ பாரு சுருக்குன்னு இருந்தால் பிடிக்கும். இப்போ நம்ம பொடிகள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தனியாவை ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாப்பொடி, தட் இஸ் சில்லி பவுடர் அண்ட் டர்மரிக் பவுடர், பெப்பர் பவுடர் அண்ட் ஜீரா பவுடர். புளிப்புக்கு தகுந்தாப்புல காரமும் உப்பும் பேலன்ஸ் ஆச்சுன்னா ப்ராடக்ட் ரொம்ப நல்லா வரும். அவ்வளோதான் மெயின் காரணம். ஏதாவது ஒரு சுவை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா என்னமோ மிஸ்ஸிங் இருக்கேன்ற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதானே தவிர இது ஒரு 2 மினிட்ஸ் காயில் இந்த உப்பு காரங்கள்லாம் இறங்கட்டும். வெயிட் பண்ணலாம். கூடவே கொஞ்சமாக கரைச்சி வச்ச புளி ஜலத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் புளிப்பும் காய்க்குள்ளே இறங்கும். இதெல்லாம் பண்ணி முடித்தாச்சு. இது ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இந்த கீன்வா அண்டு மூங் தாலோட இதை இதோட ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு விட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துட்டோன்னா நமக்கு காலிஃப்ளவர் பாத் ரெடி ஆகிடும். இல்லைன்னா காலிஃப்ளவர் கிச்சடின்னு சொல்லலாம், இல்லைனா தால் கிச்சடி, எனிதிங் நீங்கள் சொல்கிறது தான் பேர், நம்ம சாப்பிட்றது தான் சாப்பாடு. ஸோ நம்ம இது ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நான் அந்த இதை மிக்ஸ் பண்ணுறதை காமிக்கிறேன். காயோட அளவெல்லாம் பாருங்கள் நல்லாவே சுருங்கி போயிடுத்து. என்னோடய சமையலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எக்கச்சக்கமாக காய் சேர்ப்பேன். எவ்வளோக்கு எவ்வளோ முடியறதோ அவ்வளோக்கு எவ்வளோ எல்லாத்து காயும் நம்ம சாப்பிட்டுக்க வேண்டிதான். இப்போ நான் இந்த கீன்வாவை தான் ஆட் பண்ணிவிடுறேன். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ஜலம் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வழித்து ஃபுல்லும் போட்டுட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இப்போ நான் கீன்வா பருப்பு எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். நான் இது உப்பு செக் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததுனால நான் ஒரு 1/4 டீஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டு இறக்கினதுக்கப்புறமா மேலே நெய் குத்துறதெல்லாம் அப்புறம் காட்டுறேன்.
குக்கரை மாற்றிருக்கேன். என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா, இது பிராண்ட் நியூ குக்கர் தான். இந்த ஆக்சுவலாக இந்த வாஷர் ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி இங்கே ஒரு வாஷர் ஒன்று இருக்கணும். இன்றைக்கி தேய்ச்சதில் அது எங்கேயோ மிஸ் ஆகிருக்கு போல இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரெஷர் லாக் ஆகவே இல்லை. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டேன், அடுத்த குக்கரை எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஒரு டைம் எடுக்கும். ஒரு 3 to 4 விசில் வந்தோடனே இதை ஆஃப் பண்ணால் நமக்கு ரெடி ஆகிடும். குக்கரை ஆன் பண்ணி வச்சுட்டு குக்கும்பரையும் தக்காளியும் மட்டுமே நான் வந்து எடுத்துட்டுருக்கேன். குக்கும்பரை சீவி எடுத்துட்டேன். தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி, தயிர், பிளாக் சால்ட்டு, அதுக்கப்புறமா காரப்பொடி கொஞ்சமாக இதெல்லாம் போட்டு இதை சாப்பிட்றச்ச மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா நமக்கு மிக்ஸ்டு வெஜிடபிள் ரைத்தாவும் ரெடி ஆகிடும். நான் இதில் ஆனியன் போடல. ஆனியன் வேணுங்கிறவோ ஆனியன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிருக்கு. இதுக்கு மேலே கொஞ்சமாக சூடாக இருக்கிறச்சியே நெய் கொஞ்சம் குத்திக்கலாம். நெய்யே கொஞ்சம் தான் இருக்குது. இது உதிர் உதிராக அப்படி வராது, கொஞ்சம் கிச்சடி டைப்பில் தான் வரும். அதாவது எப்படி சொல்கிறது, கதம்ப சாதம், சாம்பார் சாதம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, பிசிபேலபாத் அந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இது வரும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, வாசனையாக இருக்குது. ஸோ ரைத்தா இன்றைக்கி உண்டான தலிகை பார்த்தேல் அப்படின்னாக்கா, கீன்வா கோபி போட்டு ஒரு பாத் ரெடி பண்ணியிருக்கேன். குக்கும்பரும் தக்காளியும் போட்டு ஒரு ரைத்தா, பனானா சிப்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கு உண்டான தலிகை இவ்வளோ தான். ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல். சுட சுட செம்ம எம்மியாக வாசனையாக ரெடி ஆகிடுத்து.